அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நேற்றிலிருந்து ஷமாயிலு திர்மிதி என்ற தொடரை அல்லாஹ்வின் கிருபையால் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய பதிவில் ஹதீஸ் என்றால் என்ன, ஹதீஸ் என்று எந்தெந்த விடயத்திற்கு சொல்லப்படும் என்று பல ஆதாரங்களுடன் அந்த பதிவிலே நாங்கள் பேசியிருந்தோம். அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் பூர்த்தியாக விளங்கிக் கொள்வீர்கள். இன்றைய பதிவுல ஹதீஸ் என்ற வார்த்தை எதற்காக வேண்டி குறிப்பாக நபி அவர்களுடைய வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அரபி மொழியை எடுத்துக்கொண்டால் ஹதீஸ் வார்த்தை சொல்லுதல் என்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கின்றன. உதாரணமாக கவுல் என்று சொல்லலாம், இதே போல ஹபர் என்று சொல்லலாம், நப என்று சொல்லலாம். இப்படி பல வார்த்தைகள் இருக்கத்தக்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு ஏன் ஹதீஸ் என்ற வார்த்தை குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த விடயத்தை தெளிவாக சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரை ஃபத்ஹுல் முல்ஹிம்ல அல்லாமா ஷப்பீர் அஹ்மத் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஹதீஸ் என்ற அரபு சொல்லை தேர்ந்தெடுத்தான். அருமையானவர்களே, இவர்கள் கூறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுஹாவுல நபி அவர்களுக்கு செய்த சில அருட்கொடைகளை பற்றி கூறுகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் கூறுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒரு அனாதையாக பெற்றுக்கொள்ளவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஃபஆவா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இடமளித்தான். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய அன்பு தந்தை அப்துல்லா மரணித்து விட்டார். எனவே தந்தையை இழந்தவருக்கு அனாதை என்ற வார்த்தை சொல்லப்படும். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே ஞாபகமூட்டுகிறான். நீங்கள் தந்தையை இழந்து தனிமையாக இருந்தீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இடமளித்தான். இந்த ஃபஆவா என்பதற்கு பல கருத்துக்கள் தஃப்சீரிலே சொல்லப்படுகின்றன. ஒரு கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இடமளித்தான். இன்னொரு கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தந்தையுடைய இரக்கத்தை உங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்திலே போட்டு அவர் உயிருடன் இருக்கும் வரை பொறுப்பெடுத்துக் கொண்டார். அதற்கு பிறகு அவர் மரணித்தவுடன் உங்களுடைய தந்தை அப்துல்லாவின் சகோதரர் அபூ தாலிபுடைய உள்ளத்திலும் உங்களை பற்றிய அந்த அன்பை நான் போட்டேன். அவரும் தங்களுடைய பிள்ளையை போல கிட்டத்தட்ட 41 வருடம் நபி அவர்களுக்கு இரக்கத்தை காட்டினார், நபி அவர்களை பாதுகாத்தார். எனவே தந்தை இல்லாத குறையை பாட்டனாரும் நபி அவர்களுடைய பெரிய தந்தை அதாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த சகோதரன் அபூ தாலிபின் மூலமாக அல்லாஹ் நிவர்த்தி செய்து கொடுத்தான். இதைத்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். பிறகு அடுத்தது அல்லாஹ் கூறுகிறான், வவஜதக ضالًا ஃபஹதா, நீங்கள் வழித்தவறி சென்றீர்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு நேர்வழியை காட்டினான். இந்த ஆயத்துக்கு கீழால அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் கூறுகிறார்கள், ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இசையுடைய சப்தம் அப்படியே நபி அவர்களுடைய காதிலே விழுந்தது. அது என்ன சப்தம் என்று பார்ப்பதற்காக நபி அவர்கள் காதை அந்த திசையின் பக்கம் திருப்ப உடனடியாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை போட்டு அந்த இசையுடைய சப்தத்தை கேட்க விடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் என்று கூறுகிறார்கள். இதே போல் இதற்கு இன்னொரு கருத்தையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஒரு தடவை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்யாத் என்ற இடத்திலே ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள், ஜுருஃப் என்ற இடத்திலே விவசாயம் செய்திருக்கிறார்கள். இரண்டும் மக்காவிலே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடுகளை அப்படியே மேய்த்து கொண்டு வரும் பொழுது இவர்களுடைய அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பாதை தவறி வேறு பாதையினூடாக வழி தவறி சென்று விட்டார்கள். பிறகு அல்லாஹ் நபி அவர்களுடைய உள்ளத்திலே உணர்வை ஏற்படுத்தி சரியான பாதையை காட்டி கொடுத்தான். அவர்கள் வீட்டுக்கு சரியாக வந்து சேர்ந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே கூறுகிறான். மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகிறான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஏழையாக பெற்றுக்கொண்டான், அல்லாஹ் உங்களை சீமானாக ஆக்கினான். மக்களிடத்திலே தேவைப்படும் அந்த தன்மையை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். அதாவது தேவையற்ற தன்மையை அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, நபி அவர்கள் எந்த தேவையாக இருந்தாலும்
அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். இந்த தன்மையை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தான். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த 3 பாக்கியங்களை இந்த 3 ஆயத்துகளின் மூலமாக சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துகளிலே அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். எனவே யாராவது அனாதைகள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களுடன் நீங்கள் கடுக்கடுத்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டாம். வஅம்மஸ் ஸாயில, யாராவது கேட்டு ஏதாவது உதவிகள் கேட்டு வந்தால் ஃபலா தன்ஹர், அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன அந்த அருட்கொடைகளை மக்களுக்கு சொல்லுங்கள், தெரிவியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த தெரிவியுங்கள், சொல்லுங்கள் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே பாவிக்கக்கூடிய வார்த்தை எதுவென்று பார்த்தால் ஃபஹதிஸ் என்பது. அருமையானவர்களே, எனவே ஹதீஸ் என்பதில் இருந்து தான் ஹதீஸ் என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்று அல்லாமா ஷப்பீர் அஹ்மத் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் நபி அவர்களுடைய வார்த்தைக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும் என்ற காரணத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த சூரா துஹாவை எடுத்தால் முதல் 3 ஆயத்தில், அதாவது நான் சொன்ன அந்த 3 ஆயத்துகளில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த 3 உபகாரங்களை சொல்லிவிட்டு அந்த விடயங்களுடன் சம்பந்தப்பட்ட 3 விடயத்தை அடுத்த 3 ஆயத்தில் கூறுகிறான். முதலாவது, அலம் யஜிதுக யதீமம் ஃபஆவா. அல்லாஹ் உங்களை அனாதையாக பெற்றுக்கொள்ளவில்லையா, அவன் உங்களுக்கு இடமளிக்கவில்லையா என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான். எனவே அடுத்த 3 ஆயத்துகளில் முதலாவது ஆயத்தை எடுத்து பார்த்தால் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நீங்களும் அனாதையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடன் கடுகடுத்த முறையிலே நடக்கவில்லை, உங்களை பற்றி இரக்கத்தை அந்த மஹ்லூக் அடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான், அவன் உங்களுக்கு இடமளித்தான். இதே போல உங்களிடத்தில் யாராவது அனாதைகள் வந்தால், நீங்களும் அனாதையாக இருந்தீர்கள், அதே போல உங்களிடத்திலும் யாராவது அனாதை வந்தால் ஃபலா தக்ஹர், அவர்களுடன் கடுகடுத்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டாம், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு இடமளியுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு வலியுறுத்துகிறான். அடுத்த ஆயத்து, வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அவர்களை விரட்டி விட வேண்டாம். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக ஆக்கினான். இதே போல யாராவது தேவையுள்ளவர்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வையுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நபி அவர்களுக்கு வலியுறுத்துகிறான். அடுத்த ஆயத்து, வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அந்த அருட்கொடைகளை அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். அருமையானவர்களே, எனவே நபி அவர்களுடைய வார்த்தைக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் ஹதீஸ் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பாவித்ததின் காரணமாக. ஆகவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.